ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா சவால் விட்டு சொல்றேன். என்னுடைய வாக்கை கேட்ட உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டம் வராத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தரப்போறேன். இன்னும் சரியாக 24 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது என் செல்லமே. உண்மையும் நேர்மையுமாக வாழ நினைக்கிற உன்னை இந்த உலகமும் மனிதர்களும் ஏத்துக்கலைனாலும் இது தற்காலிகமானதுதான். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற நானே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வச்சு எல்லாரும் உன்னை நாடி தேடி வரும்படி செய்ய போறேன். எதிரிகள் யாராக இருந்தாலும் உனக்கு எதிராக அவர்கள் என்ன செஞ்சாலுமே கூட அதை தாண்டி உனக்கு தேவையானதை நீ விரும்புவதை நான் செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றி அடைய செய்வேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில எப்போது மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி செய்ய போறேன். என்னை நம்பி வந்த உனக்கு எல்லா இடையூறுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தூளாகி விலகி போய் இன்பங்களும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்படி செய்ய போறேன். இன்னும் சரியா 24 மணி நேரத்துக்குள்ள நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பல வேதனைகளை அனுபவிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை புரிஞ்சுக்காம பேசினவங்களால நீ மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோ, அடுத்தவன் பேசுறதை யோசிச்சு மன கஷ்டப்படுற அளவுக்கும் கவலைப்படுற அளவுக்கும் நீ ஒன்றும் கோழை கிடையாது என் செல்லமே. யாராவது உன்கிட்ட வந்து தேவையில்லாத கேள்வி கேட்குறாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசி உன்னை மட்டம் தட்டுறாங்கன்னா உடனே அவர்களை உன் வாழ்வில் நிறுத்த பழகு. நீ தள்ளி வைக்கும்போது அவர்களை தாண்டி போகும்போது அது உன் வாழ்க்கையின் நன்மையாக நல்ல விஷயமாக இருக்கும் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே இங்கு எல்லா இடமும் அமைதியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு யாராவது உன்னை காயப்படும்படியாக பேசினாலும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாக இரு. யாரும் எது சொன்னாலும் நீ கண் கலங்கவோ மனம் கலங்கவோ கூடாது. மனசுங்கிறது இந்த கடவுளின் வராகி அம்மாவின் ஆலயம். உன் மனசுக்குள்ள நான் குடியேறியிருக்கேன். நீ எப்போதும் மற்ற மனிதர்களின் கருத்துக்களை நினைச்சு கலங்காதே. நீ அமைதியாக இருக்க கத்துக்கிட்டினா அந்த அமைதியே உனக்கான வலிமையின் வடிவமாக மாறி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். உன்னை காயப்படுத்தினவங்களையும் உன்னை தோற்கடிச்சவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களையும் நினைச்சு நீ காயப்பட்டு வருத்தம் அடையாதேன்னு செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் அதை மன்னிச்சிடு. அது அவர்களுக்காக அல்ல, உன் மனசு நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் சொல்றேன். அடுத்தவங்களை நீ மன்னிக்கும் போது அது உன் மனசை சுத்தப்படுத்தும். அதன் மூலமா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளி பரவும். நீ மற்றவர்களை மன்னிக்கும் போது உன் ஆன்மா தான்மாகவே சிறகை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருமே செல்லமே. மன்னிக்கிற குணத்தையும் மறக்கிற குணத்தையும் நான் நல்லதுக்காக தான் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். எப்போதும் எதையும் நிரந்தரம் நினைக்காம தற்காலிகமானதுதான் அனைத்தும் என புரிஞ்சுக்கிட்டு தாண்டி போக தயாராகு. உன்னை வலிமையாக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நான் நடத்தி தர்றேன். நீ எப்போது துன்பத்தை கடந்தாலும் அதை தாண்டி இன்பத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் இப்போதே இந்த நிலைமை மாறும். நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். உன் மனசை மட்டும் நீ அமைதியா வச்சுக்கிட்டீன்னா இந்த உலகமே உனக்கு தலைவணங்கி பணிஞ்சு கொணிஞ்சு நிற்குமேன்னு செல்லமே. உனக்கு மன அமைதி வேணும்னு நினைச்சினா, மனசுல அமைதி இல்லை நிம்மதி இல்லைன்னு கவலைப்பட்டினா முதல்ல என்னிடம் வந்து உட்காந்து பேசு. கண்களை மூடி உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அனைத்தையும் சொல்லிவிடு. என்னை வழிநடத்து வராகி அம்மானு கேட்டினாலே நான் உன் இதயத்துக்குள்ள குடியேறி நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளையும் வேலைகளையும் காட்டுவேன். உன் புரிதலை தெளிவாக வச்சுக்கோ. எதையுமே அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒருபோதும் பேசாதே. நீ வேண்டி கேட்டதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனா வேண்டுவது தெய்வீக நம்பிக்கையோட இருக்கணும். எப்போதுமே இறைவனை நினைக்காம ஏதாவது தேவைப்படும் போதும் தீபம் ஏற்றும் போதும் பிரார்த்தனை செய்யும் போது மட்டும் என்ன நினைச்சினா அதுக்கு பெருசா பிரயோஜனம் இருக்காது என் செல்லமே. அதனாலதான் வாழ்க்கையை எப்போதும் எளிமையாக வாழ கத்துக்கோன்னு சொல்றேன். மனிதர்களின் கருத்துக்கள் எப்போதும் பிறரது விமர்சனங்களிலிருந்தும் தோல்விகள் மூலமாகவே அவனுக்கு கிடைக்கும். ஆனா இது தற்காலிகமானதுதான். நீ நிரந்தரமா நல்லபடியா வாழ்றதுக்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த வெளிப்புற கலக்கமும் உன்னை நெருங்காத அளவுக்கு
எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்கிற அளவுக்கு இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ சிந்திச்சதை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்வில் வெற்றியை தருவேன். நிம்மதி என்பது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு. அதனை பெற்று நிம்மதியாக வாழணும்னு நினைச்சினா முதல்ல மன்னிச்சு விட்டுட்டு நம்பிக்கையோடு நடந்து போ. உன் மனசு அமைதியாக இருந்ததுன்னா இந்த உலகமே உனக்கு நிம்மதியாக மாறிவிடும் என் செல்லமே. புயலிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் சிக்கலிலும் தவித்த சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நிம்மதியை தரப்போறேன். இனிமே மன அமைதி உனக்கு தூரமாக அல்ல, எப்போதும் உன் மனசுல அமைதி இருக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். இனிமே நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வந்ததின் பலனாக இனி எல்லாமே மாறும் என் செல்லமே. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ ஜெயிப்பாயின்னு சொன்னேன் அல்லவா? இப்போது அதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. இந்த வராகியம்மா உனக்கு சவால் விட்டது போல இன்னும் சரியா 24 மணி நேரத்துல நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயம் நடந்த பிறகு உனக்கு என்ன தொழுதோ அந்த நன்மைகளை செய். முடிஞ்சா யாருக்காவது பசியார உணவு வாங்கி கொடு. அடுத்தவங்க மனசை நீ சந்தோஷப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்தி பார்க்கும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையிலுக்கான சந்தோஷத்தை கொடுத்துருமேன் செல்லமே. என்னை நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். அதனாலதான் இப்போதே உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே. அனைத்து சவால்களையும் கடந்து உன்னால ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும். உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மாதிரியே மன ஆரோக்கியமும் முக்கியம். ஒருபோதும் மனதை கெடுக்கக்கூடிய எண்ணங்களால் தவறான எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்காதே. நீ நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் சாந்தியும் நெகிழ்ச்சியும் தான். மனசை எந்த அளவுக்கு அமைதியா சாந்தியா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நெகிழ்வடையும் படியாக நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நானே இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். வாழ்க்கையில நீ வலிமை மிக்க பிள்ளை, அனைத்து சவாலையும் கடந்து போகக்கூடிய பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அதற்கு பலன் கொடுக்கும் விதமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது உதவி செஞ்சாலும் அதன் மூலமா மிக பெரிய அளவுல உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே உன் வாழ்க்கையில நீ பெரிய வெற்றி பெறுவதற்கும் அது புண்ணிய காரணமாக இருக்கும். இன்றைய சிறிய வெற்றி தான் நாளைய புது வெற்றிக்கான அடித்தளம் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றி அடையும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசுல நேர்மறை எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவதே மனசுல நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் போது வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. நான் நல்லதையே செய்வேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நம்பிக்கையோட செஞ்சினா உனக்கான நல்லதையும் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் மனசுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு பழகு. நீ கேட்டதை எல்லாம் சிறப்பாக உனக்கு கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் அல்லவா? நீ தோல்வி அடைந்தாலும் அதுவே உன் வளர்ச்சிக்கான படியாக மாறும்படி செய்வேன். நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கைக்கு வலிமையையும் பலத்தையும் கொடுத்து உன் வாழ்வில் உன்னை வெற்றி அடைய செய்வேன். நீ எப்போதும் மற்றவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆறுதலா நல்ல வார்த்தைகளை பேசு. எல்லார்கிட்டையும் சிரிச்சு சந்தோஷமா பழகும் போது அது உன் மனசை உற்சாகமாக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்கிற இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதையும் நிச்சயம் செய்து முடிப்பேன்.